ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரெயின்போ சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவும் நீங்கள் உடனே பார்க்கலாம். அப்புறம் என்னோட மற்ற வீடியோஸை நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா மேலே ஐக்கார்ட் தரேன், செக் பண்ணிக்கோங்க. உளுந்து வடை செய்யும்போது உளுத்தம் பருப்புடன் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி நம்ம வடை செஞ்சோம்னா எண்ணெய் உரியாமல் சூப்பராக வடை வருங்க. அப்புறம் இட்லி மாவு புளிச்சிருச்சுன்னா 2 அல்லது 3 டம்ளர் நீரை விட்டு சிறிது நேரம் வச்சுடுங்க அப்படியே. அப்புறம் அதுக்கு மேலே அப்படியே நீர் தெளிந்து வருங்க. அதை நம்ம வடிச்சிட்டோம்னா அதில் இருக்கிற அந்த மாவில் இருக்கிற புளிப்பு சுவை அறவே போயிடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை இலைகளை உருவி ஈரமில்லாத பாட்டிலில் மூடி வச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், அதோட க்ரீன் கலர் மாறாமல் சூப்பராக இருக்குங்க. பார்க்குறக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் யூஸ் பண்ண யாருக்கு தாங்க பிடிக்காது. அப்புறம் இட்லிக்கு நம்ம மாவு அரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாவில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் கலந்து இட்லி செஞ்சோம்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. அப்புறம் கோதுமை மாவு நம்ம அரைச்சதும் நன்றாக சலித்து கொஞ்சம் டேபிள் சால்ட் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வண்டு பூச்சி விழவே விழாதுங்க. அப்புறம் பால்கோவா கிளறும்போது விளிம்பில்லாது சிறிய கிண்ணத்தை அதில் நம்ம கவிழ்த்து போட்டுட்டு பால்கோவா கிளற ஆரம்பித்தோம்னா அதில் அடி பிடிக்கவே பிடிக்காதுங்க. அப்புறம் நாமளும் கைவிடாமல் கிளற வேண்டிய அவசியமும் இல்லைங்க. அடுத்தது மாவடு பூஷானம் பிடிப்பதை தவிர்க்க அந்த வடு போட்ட 1 வாரம் கழித்து அந்த தண்ணியை நம்ம கல் சட்டியில் வச்சு 3/4 பாகமாக சுண்டை காய்ச்சி அப்புறம் அதை ஒரு ஜாடியில் ஊற்றி அப்புறம் மாவடு நம்ம போட்டோம்னா வடு சீக்கிரமே அப்படியே நசுங்கி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. அப்புறம் கொதிக்கும் எண்ணெய் தெரித்த காயங்களுக்கு கொதிக்கும் எண்ணெய் நம்ம உடம்புல தெரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த இடத்துல நம்ம கெரோசினை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா காயம் சீக்கிரமே ஆயிடுங்க. அந்த காயம் பட்ட இடத்துல தழும்பு இருக்கவே இருக்காதுங்க. அப்புறம் சோடா உப்பை நீரில் கலந்து கரைத்து வீடு முழுவதும் தெளித்தா ஈக்கள் தலை காட்டவே காட்டாதுங்க. அப்புறம் முகம் பருக்கும் கண்ணாடி வாஷ்பேஷன் கண்ணாடிகளை பளபளப்பாக வைத்துக்கொள்ள நம்ம என்னென்னமோ லிக்விடெல்லாம் போட்டு ட்ரை பண்ணியிருப்போம். நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதை கசக்கி லேசாக நனைச்சி தொடச்சனாலே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். We are reaching for the stars, but we're